பாருங்க, நீங்க இருந்த இடமே தெரியாம போயிடக்கூடாதுங்க. நீங்க இல்லைன்னா பல பேருக்கு கஷ்டமா தான் இருக்கணும். ஐயோ, ஒருத்தவங்களை மிஸ் பண்ணிட்டோமேன்னு உங்களை சொல்லணும். அப்பாடி போயிடுச்சியா அப்படின்னு சொல்ல மட்டும் விட்டுறாதீங்க யாரையுமே. நல்ல வேலை அது வீட்டை காலி பண்ணிச்சு, நல்ல வேலை அது போச்சுப்பா அப்படின்னு சொல்ல விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். உங்க சாரம் போயிடுச்சுன்னா, நீங்க செய்யக்கூடிய கிரியை போயிடுச்சுன்னா உங்க மற்றவங்களுக்கு பிரயோஜனம் மட்டும் போயிடுவீங்க. ஒரு சகோதரி சென்னை பட்டணத்துல இருந்தா, அவ என்ன செய்வா, பைபிள் வாசிக்கன்னு சொல்லிட்டா அவங்க வீட்டுக்கார அடிச்சு நொறுக்கி விடுவார். அடி என்ன செய்வான்னா, அவர் வீட்டு வேலை ஆஃபீஸ் கிளம்பி போனதுக்கு அப்புறம் உட்காந்து பைபிள் வாசிப்பான். ஒரு நாள் ஏதோ ஃபைலை மறந்தவர் இந்த அம்மா முழங்கால் போட்டு பெட்டு மேலே பைபிள் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கு. வந்துட்டார் பின்னாடி, அது தெரியல. இந்த அம்மா மும்முரமாக பைபிள் வாசிச்சுட்டு இருந்தா, அவர் வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, செருப்பு கழட்டி போகிறாரு, வீட்டில் உள்ளே வந்து பார்க்குற, நடந்து வர்றாரு. எந்த சத்தமும் அவங்களுக்கு கேட்கலன்னா அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்திருக்குன்னு யோசிங்க. பைபிளுக்குள்ளே எப்படி இருந்திருக்காங்கன்னு. முழங்கால்லையே பைபிள் வாசிச்சிருக்காங்க. மோகன் சேனே 6 மணி நேரம் முழங்காலில் பைபிள் வாசிப்பாராம். டிஜிஎஸ் அங்கிள் 10 நிமிஷம் செய்திக்கு 10 மணி நேரம் முழங்காலில் இருந்து ஜெபம் பண்ணுவாங்களாம். எப்படி பாருங்க, தெய்வ மனிதர்கள் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 6 மணி நேரம் முழங்கால் போடுறவர் சைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க எப்படி ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்க சபையில 1.5 லட்சம் ஜனங்க வரணும்னு. முழங்கால் யுத்தம் பண்றவங்க போராடிட்டு இருக்காங்க. இவங்க முழங்கால் போட்டு பைபிள் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவர் வந்துட்டார். கிச்சனில் போய் ஒரு அருவா எடுத்துட்டு வந்து, இந்த பைபிள் வாசிச்சுட்டு இருக்குல்ல, பின்னாடியே வந்து ஓங்கிருக்காரு ஏன்னு வெட்டுறதுக்கு. அப்படியே கை நின்றுச்சு. மரத்து போய் அப்படியே கை அருவாளோட நின்றுச்சு. ஆண் கத்துறாரு, கையை கீழே கல்லு மாதிரி நிக்குது. இவங்க கீழே பார்த்துட்டு அம்மா ஐயான்னு கட்டு இவங்க விழுந்துடுச்சு ஓட. ஆனா அவரால் அசைய முடியல. ஐயோ, என் கை இறக்க முடியல. அருவாளோட நிக்குது கை. எப்படி இருக்கேன் அருவாளோட? அப்படி நின்றா கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். அருவாளோட நின்றா. வேற எதுக்கும் போயிடாதீங்க, அங்க போகாதீங்க. அப்படியே அருவாளோட நின்றுருக்காரு. அப்புறம் கத்தி அழுவும். இவங்க ஓடி போய் கையை பிடிச்சி, என்னங்க ஆச்சுன்னு, என் கை கல்லு மாதிரி ஆயிடுச்சுன்னு. இவங்க கத்தி அழுது கதறி, ஏசப்பா என் கணவரை மன்னித்து விட்டுரும். கைக்கில விழுந்துருச்சு. அந்த மகளுடைய சத்தத்தை